ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது நம்ம வீட்டில் கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பாட் ஹோல்டர். இந்த பாட் ஹோல்டர் ஒரு செட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 300 to 400 ருபீஸ் வருது. ஆனால் இது செய்ய ரொம்ப ஈஸி. பேசிக்காக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலே இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவை ஒரு 4 காட்டன் கிளாத்தோட பீஸை 6.5 by 6.5 இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பீஸாக எடுத்துக்கோங்க. அதை சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயஸ் ஸ்ட்ரிப் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா சேம் கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவை ஒரு டிஷர்ட்டு, ஒரு வேஸ்டான டிஷர்ட், பழைய டிஷர்ட், ஃபேடான டிஷர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிஷர்ட்டில் நம்ம டபுள் லேயர் நம்ம எடுத்த அந்த காட்டன் ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். இங்கே நான் பாட் ஹோல்டர் ஒரு செட்டு பண்ண போகிறேன். ஒரு செட்டுனா 2 பாட் ஹோல்டர் வரும். இப்போ நம்ம கட் பண்ணது அந்த ஒயிட் டிஷர்ட்டோட பீஸ் வந்து 4 இருக்குது. இந்த 4 பீஸில் 2 பீஸ் வந்து ஒரு பாட் ஹோல்டருக்கும், இன்னொரு 2 வந்து இன்னொரு பாட் ஹோல்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒயிட் டிஷர்ட்டோட பீஸை வந்து சாண்ட்விச் மாதிரி நடுவில் வச்சுட்டு காட்டன் கிளாத் அந்த சைடும் இந்த சைடும் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டயக்னலாக லைன் போட்டுக்கலாம். நம்ம குவில்ட்டிங்கெல்லாம் லைன் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி க்ராஸாகவும் லைன் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் போட்டதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஈச் லைன் க்ராஸாக ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக இருக்கிற அன்ஈவனாக இருக்கிற சைட்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த பயஸ் ஸ்ட்ரிப்பெல்லாம் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பயஸ் ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பயஸ் ஸ்ட்ரிப்பை வந்து 2 சைடும் மடித்து நம்ம அயன் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே பயஸ் ஸ்ட்ரிப் மேக்கர் யூஸ் பண்ணுறேன். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த நம்ம கட் பண்ண அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி அயன் பண்ணும்போதே அப்படியே மெதுவாக ட்ராக் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக 2 சைடும் ஃபோல்ட் ஆகி கிடச்சிரும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு கை ஈஸியாக மூவ் பண்ண முடியாது அயன் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் கன்வீனியண்ட்டாக இதை யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடச்சிரும். இதை நம்ம சைடில் பைப்பிங் கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது கார்னரில் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் 2 சைடும் நமக்கு அந்த எல்லோ கலர் ஃபேப்ரிக்கில் படணும். சப்போஸ் படலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் திருப்பி வச்சு இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 4 சைடையும் அடிச்சிட்டோம். இப்போ நான் அந்த லாஸ்ட் எண்டில் பாருங்கள் கொஞ்சம் நீளமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு நீளமாக விட்டுருங்க. ஒரு 1.5 inch 2 inch பக்கம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அது நம்ம திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு
நல்ல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். நம்ம பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கிச்சனில் சூடான பாத்திரம்லாம் எடுக்கும்போது 2 சைடு இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிடிச்சி கீழே இறக்கி வைக்கிற ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு வேரியேஷன் பண்ணியிருக்கேன். சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து அந்த கார்னர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் கார்னர் இல்லாமல் ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த பாட் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் do subscribe and support me friends. Thanks for watching. Bye.